கொஞ்சம் இன்டரப்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த தேர்ட் பாயிண்ட் வரை பை அ போர்ட் ஆஃப் காம்பிடென்ட் அண்ட் அன்பயஸ்ட் அப்சர்வர்ஸ். ஸோ இதை பற்றி போர்டை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். ஆக்சுவலாக போர்டு வந்து நாங்கள் நான்லாம் இன்டர்வியூ போகும்போது தேர் வெரி வெல்கமிங், தேர் ரிஜெக்டிங் ஆக்சுவலாக. ஸோ அவங்களுக்கே தெரியும் இந்த மெயின்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் கேண்டிடேட்ஸ் ஆர் வெரி வெரி வெல் குவாலிஃபைட் டு பி இன் சர்வீஸ். ஸோ ஜஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து எதுவும் ஃபியர் இல்லாமல் அப்படியே கான்ஃபிடென்ட்டாக அவங்க சொல்கிற கொஷின்ஸ்க்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணால் போதும். தெரிலன்னா தெரிலன்ட்டு போயிடும். ஏன்னா எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு அவசியம் இல்லை. பட் என்னென்னா நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களான்னு கேட்பாங்க. ஏன்னா கவர்மெண்ட்ஸ் நிறைய பாலிசி பண்ணுறாங்க, எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல் கிடையாது, எல்லாமே வந்து ஃபெயிலியர் கிடையாது. ஸோ சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் தி பிஸ்னஸ். ஸோ அதை தான் கேண்டிடேட்கிட்டையும் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ எல்லாருக்குமே எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாங்கன்னா, தி இன்டர்வியூ ஆர் பர்சனாலிட்டி டெஸ்ட் is intended to judge the mental caliber of a candidate. ஸோ இது என்னென்னா இன்டர்வியூ அண்ட் பர்சனாலிட்டி டெஸ்ட்டுடைய அது எதுக்கு இன்டென்ட் பண்ணியிருக்காங்கன்னா, மீன்ஸ் அதனுடைய ப்ராட் பர்பஸ் என்னென்னா டு ஜட்ஜ் தி மென்டல் கேலிபர் ஆஃப் ஏ கேண்டிடேட். ஸோ நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, யூ ஷுட் பி வெரி மெச்சூர்ட் இன் எனி கம்யூனிகேஷன், யுவர் ஆக்ஷன். ஸோ தட்ஸ் தேர் ஆல் எக்ஸ்பெக்டிங் யுவர் மென்டல் கேலிபர். ஸோ மென்டல் கேலிபர்னா என்ன, நீங்கள் வந்து ஒரு சொசைட்டி அணுகிறது வந்து ஒரு பாசிட்டிவ் அணுகிறீங்களா, நெகட்டிவ் அணுகிறீங்களா, நீங்கள் வந்து எந்த ப்ராப்ளம் இருந்தால் அது வந்து சால்வ் பண்ண முடியுமா கவர்மெண்ட்டில். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் யாராச்சும் உங்களுக்கு இஃப் யூ ஆர் இன் சம் பொசிஷன் இன் கவர்மெண்ட், ஒரு கிரீவன்ஸ்காண்டி உங்கள்கிட்ட வராங்க. ஸோ ஹவு யூ ஆர் ஹேண்ட்லிங் தெம் அண்ட் ஹவு யூ கேன் ஏபிள் டு சால்வ் தியர் ப்ராப்ளம். ஸோ அந்த மாதிரி அணுகணும். ஸோ அதுதான் உங்களுடைய மென்டல் கேலிபரை தான் வந்து இங்கே எதிர்பார்க்குறாங்க. So that means you can able to access and critically think over it and overcome the problems. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் பாயிண்ட் என்னன்னா, in broad terms this is really an assessment of not only intellectual qualities. ஸோ அவங்க வந்து இன்டெலெக்சுவல் குவாலிட்டிஸ் வந்து டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் வந்து இன்டெலெக்சுவல் குவாலிட்டிஸ் ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணிட்டாங்க இந்த மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில். அது வந்து ஒரு லெஸ்ஸர் பார்ட் தான். பட் ஆல்சோ சோஷியல் ட்ரைட்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இன் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ சோஷியல் ட்ரைட்ஸ்னால் என்ன, உங்களுடைய சோஷியல் ட்ரைட்ஸ்னால் அந்த சொசைட்டிக்கு நீங்கள் எப்படி உங்களுடைய ட்ரைட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி அணுகணும். அது அடுத்து அதுக்கு எதிர்பார்ப்பாங்க. அடுத்து வந்து இன்ட்ரெஸ்ட் இன் கரண்ட் அஃபேர்ஸ். நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களா என்னன்னு கேட்குறது தான். கரண்ட் அஃபேர்ஸில் இன்ட்ரெஸ்ட்னா என்னென்னா, உங்களை சுற்றி நடக்கிறது சொசைட்டியில் ப்ளஸ் வந்து நேஷனில், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில், தட் மீன்ஸ் வேர்ல்டில் நடக்கிற கரண்ட் அஃபேர்ஸில் உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீங்கள் எப்படி வந்து அது வந்து அணுகிறீங்க, அது எப்படி எவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. ஸோ அது இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதான் அவங்க சொல்கிறாங்க. இன் broad terms this is really an assessment of not only intellectual qualities but also social traits and interest in current affairs. You should be very ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கணும் இந்த கரண்ட் அஃபேர்ஸ், அட்லீஸ்ட் இந்த மெயின் இன்டர்வியூக்கு போகும்போது. ஏன்னா அவங்களே எதிர்பார்க்குறாங்க கரண்ட் அஃபேர்ஸில் நீங்கள் என்னென்ன தெரிஞ்சிருக்கீங்க, கரண்ட் ஈவெண்ட்ஸில் வந்து எவ்வளோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஒன் ஷுட் ஹேவ் இன் பப்ளிக் கரியர் மீன்ஸ் ஒன் ஷுட் ஆல்வேஸ் ஹேவ் அ மச் மோர் இம்பார்ட்டண்ட் இன்ட்ரெஸ்ட் இன் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ அது ஒன்று. ஸோ முதல்ல இந்த சிலபஸ் பார்த்துருவோம், இந்த மாதிரி எப்படிலாம் அணுகுறது, அதுக்கடுத்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் தி குவாலிட்டிஸ் டு பி ஜட்ஜ்ட் இன் ஆர். ஸோ அவங்களே சொல்லிட்டாங்க என்னென்ன குவாலிட்டிஸ் இவங்க கிட்ட ஜட்ஜ்மெண்ட் பண்ண போவாங்கன்ட்டு. ஏன்னா இது ஒரு ஜட்ஜ்மெண்ட் தான். அன்பைஸ்ட் அப்சர்வர்னால நீங்கள் எப்படி ப்ராப்ளத்தை அணுகுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு. ஸோ ஜட்ஜ்மெண்ட்டில் யூ ஷுட் ஹாவ் யுவர் ஓன் ஒப்பீனியன். ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லலாம். இதில் வந்து மிடில் பாத்லாம் ஃபாலோ பண்ணும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. மிடில் பாத்னா யூ ஷுட் ஆல்வேஸ் ஹாவ் அ பாசிட்டிவ் நோட். ஓகே. ஸோ அந்த என்னென்ன இப்போ குவாலிட்டிஸ் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறாங்கன்னா அப்படின்னா அலர்ட்னஸ். ஸோ ஹவ் யூ ஆர் வெரி அலர்ட் இன், எப்படி எவ்வளோ அலர்ட்டாக இருக்கீங்க சோஷியல் ப்ராப்ளம்ஸ்க்கு, ஸோ கவர்மெண்ட்டோடைய ப்ராப்ளத்துக்கு, ஒரு சிஸ்டத்தோடைய ப்ராப்ளத்துக்கு எவ்வளோ நீங்கள் அலர்ட்டாக இருக்கீங்க. ஜஸ்ட்டு நம்ம ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி அதான். ஸோ ஜஸ்ட்டு இன் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஹவ் யூ ஆர் அலர்ட் டு ஹாவ் ரெஸ்பான்ஸ் to your any action or reaction, whatever.
ஸோ மென்டல் அலர்ட்னஸ் செக் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் பவர் ஆஃப் அசிமிலேஷன். கிரிட்டிக்கல் பவர்ஸ் ஆஃப் அசிமிலேஷன். ஸோ கிரிட்டிக்கல் பவர்ஸ் ஆஃப் அசிமிலேஷன்னா ஒன்றும் இல்லை, எபிலிட்டி டு அசெம்பிள் ஃபேக்ட்ஸ் ஆஃப்டர் கிரிட்டிக்கலி எக்ஸாமைன் தம். ஸோ உங்ககிட்ட நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்குது. ஸோ நியூஸ் பேப்பர்லாம் படிப்பீங்க, என்னென்ன சொசைட்டியில் ப்ராப்ளம், நிறைய நாலேஜ் இருக்குது, கரண்ட் அஃபேர்ஸ். மோஸ்ட்லி இதில் கரண்ட் அஃபேர்ஸ் தான் கொஷின் கேட்பாங்க. ஸ்டாட்டிக் பார்ட்லாம் ஓவர். ஸோ the critical powers of assimilation is ability to assemble the facts after critically examine them rather than accepting them as they are presented. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழில் கூட சொல்லுவாங்க, அதால் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் இருக்கிறத அப்படியே எடுத்துக்க வேண்டியதில்லை. யூ ஷுட் ஹேவ் யுவர் ஓன் கிரிட்டிக்கல் பவர்ஸ் ஆஃப் தாட். ஸோ அதான் சொல்கிறது, எதுக்கு கிடைச்சாலும் நீங்கள் வந்து ஆராய்ந்து விசாரணிக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா கிடைக்கிறது அப்படியே நீங்கள் எடுத்துக்கூடாது எந்த வியூ பாயிண்ட்டும். ஸோ அதுதான் கிரிட்டிக்கல் பவர்ஸ் ஆஃப் அசிமிலேஷன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் அண்ட் லாஜிக்கல் எக்ஸ்போசிஷன். ஸோ கிளியர் அண்ட் லாஜிக்கல் எக்ஸ்போசிஷன் என்னென்னா, தட் இஸ் ஷுட் நாட் பி அ டிவைட் ஆஃப் ஆர்டர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு கோர்வையாக இருக்கணும், அதான் சொல்கிறாங்க கிரிட்டிக்கல் அண்ட் கிளியர் அண்ட் லாஜிக்கல் எக்ஸ்போசிஷன். ஸோ நமக்கு வந்து ஒரு சிம்பிளிசிட்டி அந்த கிளியர் ஆஃப் தாட் இருக்கும். அந்த கிளியர் ஆஃப் தாட் தான் இது ஆக்சுவலாக. ஸோ முன்ன பின்ன மாற்றி பேசுறது, மழுப்பி பேசுறது, அந்த மாதிரிலாம் இருக்கும். யூ ஷுட் ஹேவ் கிளியர் தாட் ஆன் எனி இஷ்யூ, எனி சோஷியல் இஷ்யூ. தான் கிளியர் அண்ட் லாஜிக்கல் எக்ஸ்போசிஷன் சொல்கிறாங்க. அடுத்து பேலன்ஸ் ஆஃப் ஜட்மெண்ட். ஸோ பேலன்ஸ் ஆஃப் ஜட்மெண்ட்னா என்னது, நீங்கள் வந்து எந்த பக்கம் ஒரு பயஸ்டாக இருக்கக்கூடாது. யூ ஷுட் ஹேவ் ஏ பார்ட்டி பி பார்ட்டி இன் எனி ப்ராப்ளம் ஆர் எனி இஷ்யூ. அதில் வந்து ரெண்டு பேருக்கும் வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும், ஒரு பக்கமாக இருக்க பயஸ்டாக இருக்கக்கூடாது. ஸோ அதான் பேலன்ஸ் ஆஃப் ஜட்மெண்ட். அதே மாதிரி பேலன்ஸ் ஆஃப் ஜட்மெண்ட்னா எல்லாருக்கும் வந்து சாதகமாக இருக்கணும், எல்லாருக்கும் ஒருத்தருக்கு சாதகமாக ஒருத்தருக்கு பார்க்கணும். ஸோ வின் சுச்சுவேஷன் சொல்லுவோம். அதுதான் அந்த வின் சுச்சுவேஷன் தான் இந்த பேலன்ஸ் ஆஃப் ஜட்மெண்ட் யூ கேன் டேக். தென் வெரைட்டி அண்ட் டெப்த் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ வெரைட்டி அண்ட் டெப்த் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் ஜட்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அப்படின்னா என்ன, ஒரு ஏதாச்சும் ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாவர்ட்டின்னு ஒரு இஷ்யூ இருக்குது இந்தியாவிலும் சரி, டெவலப்பிங் கண்ட்ரிஸ்லும் சரி, வேர்ல்டு லெவலையும். ஸோ எவ்வளோ டெப்த்தாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, அதுக்கு எவ்வளோ நீங்கள் டெப்த்தாக சொல்யூஷன் கொடுக்க முடியும், அதுதான். அண்ட் வெரைட்டி ஆஃப் வெரைட்டி. ஸோ அந்த பவர்ட்டியில் எத்தனை டைப் ஆஃப் வெரைட்டி உங்களுக்கு. ஸோ வெரைட்டி மீன்ஸ் மல்டி டைமென்ஷனல் ஆட்டிடியூட். ஸோ ஒரு இஷ்யூ அணுகுனீங்கன்னா அது மல்டி டைமென்ஷனல் சொல்யூஷன், மல்டி டைமென்ஷனல் ப்ராப்ளம். ஸோ அதையெல்லாம் அணுகுறீங்க. ஸோ வெரைட்டின்னா அதான் வெரைட்டி அண்ட் டெப்த் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ எவ்வளோ டீப்பாக வந்து இன்ட்ரெஸ்ட் வச்சு அந்த இஷ்யூ நீங்கள் அணுகுறீங்க, அதான் வந்து வெரைட்டி அண்ட் டெப்த் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். தென் எபிலிட்டி ஃபார் சோஷியல் கோஹெஷன் அண்ட் லீடர்ஷிப். ஸோ லீடர்ஷிப்னா என்னன்னு தெரியும் நமக்கு. ஸோ சிவில் சர்வீஸ் ஆர் பப்ளிக் சர்வீஸில் இருக்கிறவங்க they should have leadership skills because they going to provide service to the society. ஸோ லீடர்ஷிப்னா என்னன்னு தெரியும். ஸோ ப்ராப்ளம் வரும்போது நம்மளே அதை ஃபேஸ் பண்ணணும் ஃபார் த என்டையர் சொசைட்டி. அந்த எபிலிட்டி ஃபார் சோஷியல் கோஹெஷனுங்கிறது என்னென்னா, த டிகிரி ஆஃப் யூனிட்டி அண்ட் solidarity between groups in society. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார் அ குரூப் கீப் கோயிங் அண்ட் ஒர்க்கிங் டு எஃபெக்டிவ்லி அச்சீவ் தி கோல்ஸ். ஸோ நீங்கள் நெட்டில் கூட சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் இதனுடைய இது. இல்லை ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி, எந்த டிக்ஷனரியில் கூட நீங்கள் இதை வச்சுக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ அதான் எபிலிட்டி அண்ட் ஃபார் சோஷியல் கோஹெஷன் அண்ட் லீடர்ஷிப். தென் இன்டெலெக்சுவல் அண்ட் மோரல் இன்டெகிரிட்டி. ஸோ இன்டெலெக்சுவல் இன்டெகிரிட்டி அண்ட் மோரல் இன்டெகிரிட்டி. இன்டெலெக்சுவல் இன்டெகிரிட்டினா என்னென்னா, இந்த ப்ரொஃபஷனல் இன்டெகிரிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு வேலை தெரியுறது வந்து தெரியலனாலும் தெரிஞ்ச அதை கற்றுக்கிட்டு எஃபெக்டிவாக இன்வால்மெண்ட்டோட செய்யணும் ஆக்சுவலாக. ஸோ அதான் வந்து இன்டெலெக்சுவல் இன்டெகிரிட்டி. தென் மாரல் இன்டெகிரிட்டி. மாரல் இன்டெகிரிட்டின்னா என்னது நமக்கே தெரியும், இன்கரெக்டபிலிட்டி. ஸோ இந்த ஊழல்னு சொல்லுவோம், அந்த ஊழல் தன்மையெல்லாம் இருக்கக்கூடாது, அதான் மாரல் இன்டெகிரிட்டி. மாரலாக யூ ஷுட் ஹேவ் கிளியர், யூ ஷுட் நாட் ஹேவ் எனி கரப்ட் ஆட்டிடியூட். ஸோ அதான் மாரல் இன்டெகிரிட்டி. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பேரால கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் அவங்க ஜட்மெண்ட் பண்ண போகிறாங்க. நீங்கள் இதெல்லாம் வந்து இன்டர்வியூ போகிறவங்க கன்ஃபார்மாக இதை பற்றி நல்லா ஒவ்வொரு வேர்ட்ஸ்க்கும் நல்லா இம்பார்ட்டண்ட்டாக மீனிங் தெரிஞ்சு வச்சுங்க. தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா த டெக்னிக் ஆஃப் இன்டர்வியூ ஆர் பர்சனாலிட்டி டெஸ்ட் இஸ் நாட்
நாட் தட் ஆஃப் a strict cross examination. ஸோ இது வந்து ஒரு கிராஸ் எக்ஸாமினேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் போலீஸ் இன்ட்ராகேஷன் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ கொஷின் கேட்டு ஆன்சர் பண்ணுற மாதிரி இட்ஸ் லைக் எ டிஸ்கஷன். நான் என்னுடைய பேனல் அப்படி தான் இருந்தது, டிஸ்கஷன் மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அவங்க வந்து உங்களை கிரில் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. தட் இஸ் நாட் ஃபார் ஸ்ட்ரிக்ட் கிராஸ் செக்கிங் பட் ஆஃப் ஏ நேச்சுரல் தாட். நேச்சுரலாக இருக்கும். சும்மா ஒரு டிஸ்கஷன் எப்படி நேச்சுரலாக பண்ணுறோம் அந்த மாதிரி நேச்சுரலாக இருக்கும். Though directed and persuasive conversation which is intended to reveal the mental qualities of the candidate. ஸோ இது ஒரு டிஸ்கஷன் மாதிரி தான் இருக்கும். பட் அந்த டிஸ்கஷன்லேயே நம்ம இந்த குவாலிட்டிலாம் அவங்களே டெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம வந்து அவங்க டிஸ்கஷன் பண்ணுறாங்கன்னா சும்மா கதை அடிச்சிட்டு மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ணிடக்கூடாது. ஸோ நமக்கு வந்து என்னென்னா நமக்கு இது ஒரு இன்டர்வியூ ஆக்சுவலாக. ஸோ அவங்களுக்கு வந்து நம்மளை இன்டர்வியூ பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கணும் அவசியம் இல்லை, நமக்கு தான் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அதே மாதிரி டிஸ்கஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் யூ ஷுட் ரிவீல் யுவருக்கு முன்னாடி சொன்ன பேராகிராஃப்ல. ஸோ அந்த குவாலிட்டிஸ்லாம் நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டின்லையும் கொஞ்சம் ரிவீல் பண்ணிகிட்டே வரணும். அவங்களே அதை அக்சஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதான் இஷ்யூ ஆக்சுவலாக. தென் அடுத்து தேர்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தி இன்டர்வியூ ஆர் பர்சனாலிட்டி டெஸ்ட் இஸ் நாட் இன்டென்ட் டு பி எ டெஸ்ட் எய்தர் ஆஃப் எ ஸ்பெஷலைஸ்ட் ஆர் ஜென்ரல் நாலேஜ் ஆஃப் த கேண்டிடேட் விச் ஹேஸ் பீன் ஆல்ரெடி டெஸ்டட் த்ரூ தி ரிட்டன் பேப்பர்ஸ். ஸோ இவங்களே சொல்லிட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ உங்கள் ஸ்பெஷல் நாலேஜ் அது வந்து நீங்கள் ரிட்டன் பேப்பர்ஸ்லேயே வந்து டெஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ திஸ் இஸ் நாட் இன்டர் டு எது டெஸ்ட் ஸ்பெஷலைஸ்டு ஆர் ஜென்ரல் நாலேஜ் ஆஃப் த கேண்டிடேட்ஸ். ஸோ அதை நாலேஜ் எல்லாம் டெஸ்ட் பண்ண போகிறது, உங்களோட பர்சனாலிட்டி தான் டெஸ்ட் பண்ண போகிறாங்க. தென் கேண்டிடேட்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு ஹேவ் டேக்கன் அன் இன்டெலிஜென்ட் இன்ட்ரெஸ்ட் not only in their special subject of academic study but also in the events which are happening around them both within and outside their own state or country, as well as in modern currents of thought and in new discoveries which should rouse the curiosity of well-educated youth. ஸோ நீண்ட பேராகிராஃபு. ஸோ இதில் ஓவராலாக என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் படித்ததுக்கு மட்டும் அகடமிக் கெரியர் மட்டும் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடாது. ஓவராலாக உங்கள் சொசைட்டி ப்ளஸ் வந்து கண்ட்ரி, வேர்ல்டு, ஸோ அங்கே இருக்கிற இஷ்யூவை பற்றி உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அதே மாதிரி ஒரு நியூஸ் இருந்தால் உங்களுக்கே தானாக ஒரு க்யூரியாசிட்டி வரணும். ஒரு வெல் எஜுகேட்டட் யூத்துக்கு வந்து எப்படி ஒரு க்யூரியாசிட்டி வருதோ அது வந்து தானாக உங்களுக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா, இப்போ இந்த ரஷ்யா உக்ரைன் வார் இருக்குது. ஸோ அது எங்கேயும் நடக்குது, நமக்கு என்ன இஷ்யூ அப்படின்னு போயிடக்கூடாது. ஸோ வி ஷுட் ஹேவ், நமக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கணும். அப்படி எங்கே நடக்குது, யாரெல்லாம் இன்வால்வ்டு, இதனுடைய பேக்ரவுண்ட் என்ன, அடுத்து வந்து இப்போது அதனுடைய ஈவெண்ட்ஸ்லாம் என்ன போயிட்டு இருக்கு, தென் அதனுடைய எஃபெக்ட் ஆஃப் தி சொசைட்டி என்ன, இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் அதனுடைய சொசைட்டியில் எஃபெக்ட்ஸ் என்ன. ஸோ இந்த மாதிரி பார்த்தா போதும். ஸோ அதான் அவங்க சொல்கிறாங்க, ஒரு எஜுகேட்டட் யூத்துக்கு வந்து யூ ஷுட் ஹேவ் கியூரியாசிட்டி ஆஃப் நியூ டிஸ்கவரிஸ். ஸோ நியூ டிஸ்கவரிஸ்க்கும் வந்து நீங்கள் இந்த மாதிரி எதனா புதுசாக கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா அதுக்கும் வந்து ஒரு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற கியூரியாசிட்டி வேணும் உங்களுக்கு. ஸோ அதுதான் அவங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதான் வந்து ஓவராலாக அந்த இன்டர்வியூக்கான ஒரு சிலபஸ். ஆக்சுவலாக சிலபஸ் கண்டிப்பாக இதில் இந்த மாதிரி நீங்கள் அணுகுனீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் வந்து இதுதான் அவங்க எக்ஸ்பெக்டும் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ரோக்ராமில் என்ன பார்ப்போம், இந்த இதுக்கெல்லாம் எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் தி யூபிஎஸ்சி, என்னென்ன நியூஸ் பேப்பர்ஸ்லாம் எப்படி படிக்கணும் அந்த மாதிரிலாம் பார்க்கலாம். தேங்க்யூ. இது வரைக்கும் எந்த புக்கு